மரணத்தால கூட இயேசுவின் அன்பை பிரிக்க முடியாதுங்க. ஒரே ஒரு உறவு தான் மரணத்துக்கு பிறகு நிலைத்திருக்க கூடியது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? மோசைய யாருமே இல்லை, அவர் தான் கூட்டிட்டு போறாரு. அந்த பிஸ்கா என்ற கொடுமுடிக்கு வந்த போது ஆண்டவர் ஒத்தையில தாங்க. அவர் தான் இவருடைய கண்ணை மூடினாரு, கரத்துல ஏந்தினாரு, அவரா அழுதாரு, அவரா குழி தோண்டினாரு, அவரா மண்ணை போட்டு மூடினாரு, அவரா மோசையை தாங்கிக்கிட்டாரு. உங்க கண்ணை அவரு இங்க மூடினாலும் உங்களை தாங்கிக்கிடுவாரே. திரும்ப நீங்க கண்ணை திறக்கும் போது அவரோட கூட தான் இருப்பீங்க. பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உறவு மரணத்துக்கு பிறகும் நீடிக்குது. பாத்தீங்களா? உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடைப்பட்ட உறவு மாறாத மரணத்தை வென்ற ஒரு உறவு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். இந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. மரணத்திலும் கூட பயப்படவே வேண்டியதில்லை.